அருமையானவர்களே, உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயத்தை தேவன் நடப்பிக்க போகிறார். இன்றிலிருந்து தொடங்குகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆம் பிரியமானவர்களே, இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டான ரகசிய துணிகர பாவங்கள் நம்ம அழித்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில வியாதி, சாபங்கள், கடன் சுமைகள் நம்மை மேற்கொள்ள பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் வெளிச்சத்தை தரப்போகிறார். யாருக்குன்னா செம்மையானவர்களுக்கு. இதனுடைய பொருள் என்னன்னா, தன்னுடைய இதயத்தினால தங்களால யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, யாரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நம்மால் இயன்ற உதவியை நன்மை செய்யணும் என்கிற செம்மையான குணமுள்ள செயலுள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அதாவது கஷ்டம் என்கிற இருளின் நேரத்துல உதவி என்கிற வெளிச்சம் உதிக்கும். இதை செய்கிறவர் உங்களை என்னை ரட்சித்து பிரயோஜனப்படுத்த விரும்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆக இந்த நன்மை பெற்றிட, நம்முடைய இருதயம் இன்னும் செம்மையாய் மாறிட தேவனிடத்துல நாம் உதவி கேட்போமா? ஏனென்றால் தேவனாகி கர்த்தர் அவனுடைய இருதயத்துள்ள இரக்கத்தையும் அவன் மன உருக்கமுள்ள நீதியுள்ள மனிதன் என்று கண்டு மனதுருகி அற்புதம் செய்வார். நாமே இந்த நன்மைக்கு தடையா இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், உற்சாகப்படுத்தும். நீதியின் தேவனை கரம் நீட்டி தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர் நீ ஒருவரே. தயவு கூர்ந்து அவர்களுக்கு செம்மையான இருதயத்தையும் உணர்வையும் தாரும். கல்லான இதயத்தை நீக்கி சதையான இதயத்தை அருள்வின் சொன்னீரே, அவ்விதமான கிரியை நீ நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிற காத்துக்கொள்ளும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியை. காட் பிளஸ் யூ.